கன்னி கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மேன்மையான பலன்கள் நடக்கும் நாள். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாபார எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மறைந்து போகும். மேலும் வளர்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் அகலும். குதூகலம் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுப்பது நல்லது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. விற்பனையும் லாபமும் தேவையான அளவு இருக்கும். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. மகளுக்கு நல்ல வரன் அமையும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள். அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது. இன்றும் யாருக்கும் கடன் கடுக்காதீர்கள். அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளியிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். பாசிட்டிவ் எண்ணங்களுடன் பயனுள்ள தன்மையின் சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு பயன் கிடைப்பதற்காக நிறைய யோசனைகளுடன் உங்கள் பேச்சு திறனையும் வளர்த்து கொள்ளுங்கள். சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும். நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதைதான். அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டுமென்று உங்கள் பழைய நண்பரை தொடர்பு கொண்டு உணர்வீர்கள். உத்திரம் 2, 3, 4 போராட்டமான நாள். பணிபுரியும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். நிர்வாகத்தினரால் நெருக்கடிக்கு ஆளாவீர். அஸ்தம் தாய்வழி உறவுகளால் முயற்சி வெற்றியாகும். உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும். வேலையில் நிதானம் அவசியம். வரவு செலவில் கவனம் தேவை. சித்திரை 1, 2 உங்கள் முயற்சி தள்ளி போகும். பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிபவருடன் பகை உண்டாகும். உடலில் அசதியும் சோர்வும் ஏற்படும். இன்று உங்கள் பலம். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகள் வந்து பேரும். உங்கள் திட்டங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று உங்கள் பலவீனம். ஏதாவது இடையூறு ஏற்பட்டு கவனத்தை சுகரடிக்கலாம். வீட்டில் மனைவி புரிந்து கொள்ளாமல் நடக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கக்கூடாது. 2. முக்கியமான காரியங்களை தள்ளி போடக்கூடாது. 3. உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி.